எப்படி திறந்து உள்ள விடுறீங்களா உடனே பேட்ட உடைக்கலையா? ஆள் தெரியாதா? ஆள் தெரியாத மாதிரி உள்ள வச்சிட்டு இருக்கீங்க. முன்னாள் அமைச்சர் சும்மாயா? வீடியோ வீடியோ ஃபுல்லா நீங்க போன வந்தன சொல்லிட்டு போறீங்க. நீங்க கண்டிப்பா ஆமா. நீ பின்னால பாத்துட்டு சொல்லுங்க. சென்னை வானகரத்தில் அதிமுகவை தலைவர் தமிழ்மகன் உசைன் தலைமையில் செயற்குழு பொதுக்குழு கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்பொழுது பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் திருமண மண்டப வாசலில் அதிமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். முன்னாள் எம்பி அன்வர் ராஜா 20 நிமிடங்களுக்கு மேலாக வெளியே காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் அங்கு உருவாகி இருக்கிறது. களத்திலிருந்து கள தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லதா. ஏற்கனவே பல்வேறு கட்டுப்பாடுகள் இந்த பொதுக்குழுவுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட முன்னாள் அமைச்சர் ஒருவர் 20 நிமிடங்களாக வெளியே காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த 20 நிமிஷத்துல உள்ள பேசி அவருக்கான அனுமதியே வழங்கப்பட்டிருக்கலாம். இருந்தாலும் இந்த தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. வெளியே ஒரு வாக்குவாதமும் ஏற்பட்டிருக்கிறது. என்ன கள சூழலாக இருக்கிறது? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கௌதமி வணக்கம். தற்பொழுது அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி பல்வேறு கட்டுப்பாடுகளானது இங்கே விதிக்கப்பட்டிருக்கு. முக்கியமா பார்த்தோம்னா யாராக இருந்தாலும் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் அதே போல சிறப்பு அழைப்பாளர்கள் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பிதழ்கள் அதே போல அந்த கேட் பாஸ் அனுமதிக்கப்படுகிறார்கள். அவர்களினுடைய பெயர் என்ன, பொறுப்பில் இருக்கிறார்கள், செயற்குழு உறுப்பினரா பொதுக்குழு உறுப்பினரா, இந்த மாதிரியான விவரங்கள் அடங்கி அந்த பாஸ் கையில் இருந்தா மட்டும்தான் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். பவுன்சர்கள் ஒவ்வொருவராக முன்னாள் அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, மூத்த நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, எல்லார்கிட்டையும் அந்த பாஸ் இருக்குதா அப்படின்றத உறுதிப்படுத்திய பிறகு உள்ளே அனுமதிக்கப்பட்ட ஒரு நிலையில பாஸ் இல்லாத மற்ற நிர்வாகிகளை உள்ள விடாதனால தற்பொழுது அதிமுகவினர் பவுன்சர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு நிலையானது ஏற்பட்டு இருக்குது. அதே போல பார்த்தோம் அப்படின்னா முன்னாள் எம்பி அன்வர் ராஜா சுமார் 20 நிமிடங்கள் அவர் கேட்டுக்கு வெளியே நின்றிருந்த ஒரு நிகழ்வும் கூட நடந்திருக்கிறது. முக்கியமா அவர்கிட்ட ஏற்கனவே அந்த பாஸ் என்பது இருக்கிறது. ஆனால் காரிலேயே மறந்து வைத்து விட்டு வந்ததால அவரை உள்ளே விடாமல் பவுன்சர்கள் நீண்ட நேரமாக அவரை வெளியே நிற்க வைத்த ஒரு சம்பவமான பார்த்தோம்னா அன்வர் ராஜா அனைவருக்கும் அறிமுகம் உடைய ஒரு மூத்த நிர்வாகி என்ற அடிப்படையில் கூட அவரை அனுமதிக்காமல் அவரிடம் அந்த பாஸ் என்பது கையில் கிடைத்த பிறகுதான் காரிலிருந்து கொண்டு என்னுடைய ஆதாரங்கள் கொடுத்த பிறகுதான் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சுமார் 20 நிமிடங்களுக்கு மேலாக அவர் காத்துக் கொண்டு இருந்த ஒரு நிலை ஏற்பட்டது. ஒரு புறம் பொதுக்குழு கூட்டம் என்பது தொடங்கி நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில வெளியே முன்னாள் எம்பி அன்வர் ராஜா காத்துக் கொண்டிருந்தார். முக்கியமா அவரினுடைய ஆதரவாளர்கள் இவர் காத்துக் கொண்டு இருப்பதை பார்த்து பவுன்சர்களோடு வாக்குவாதத்திலும் கூட ஈடுபட்டார்கள். உள்ளே விட முடியுமா முடியாதா, நான் கேட்டை உடைத்து விட்டு உள்ளே வரவா என்றெல்லாம் கூட வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். அதற்கு பிறகாக பார்த்தோம் அப்படின்னா 20 நிமிடங்களுக்கு மேலாக அவர் காத்துக் கொண்டிருந்த ஒரு நிலையில அதற்கு பிறகு கேட்டானது திறக்கப்பட்டு தற்பொழுது அன்வர் ராஜா உள்ளே சென்றிருக்கிறார். ஏறத்தாழ ஒரு 20 நிமிடங்களுக்கு பிறகாகவும் கூட அதற்கான பாஸ் காண்பிக்கப்பட்ட பிறகே முன்னாள் எம்பி அன்வர் ராஜா உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சூழலில் அங்கு வாக்குவாதம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்க்கலாம். பொதுக்குழு நடைபெறக்கூடிய இடத்தில் வாக்குவாதமோ சச்சரவுகளோ ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது முன்னாள் எம்பி ஒருவருக்கே உள்ளே செல்ல அனுமதி மறுக்கப்பட்ட சூழலில் வெளியே இதுபோன்ற சச்சரவுகளும் வாக்குவாதமும் வெடித்திருக்கிறது. தொடர்ந்து அதிமுகவின் பொதுக்குழு செயற்குழு தொடர்பான செய்திகளை பார்த்து வருகிறோம்.